Good evening teachers. இந்த வீடியோல 4th ஸ்டாண்டர்ட் கணக்கு பயிற்சி விடைகள் பருவம் 3 2022-2025ல மாதத் தேர்வு 1 மாதத் விடைகள் பார்க்க போறோம். சரிங்களா? 20 சென்டிமீட்டர் சுற்றளவு கொண்ட வடிவத்தை தேர்ந்தெடுக்க. இது 4 பக்கமும் 5. இது மூணையும் கூட்டினா 15 வரும். 5 5 5 5. அப்புறம் 5 10 15 20 வரும். இது 7 5 12. இதே 7 இங்க வரும். இதே 5 இங்க வரும். கூட்டினீங்கன்னா 20 வராது. இது சதுரம் மறுபடியும் 4 4 4 இதுவும் வராது. அப்ப இதுதான் 20. எந்த நம்பரோட தோராயம் 20னா 18னுடைய தோராயம் தான் 20ன்னு வரும். 75க்கு சமமானதை தேர்ந்தெடுனா 50 20 5 50 20 75 75. அதிக சுற்றளவு கொண்ட வடிவத்தை தேர்ந்தெடுத்து கொடுத்தாங்க. 5 3 8 மறுபடியும் ஒரு 5 மறுபடியும் 3 8. அப்ப 8 16 தான் வரும். இதுல பாத்தீங்கன்னா 5 5 5 5 20 வரும். இதுல 15 தான் வரும். இதுலயும் 12 தான் வரும். சரிங்களா? அடுத்து 17 கூட்டல் 12 தோராய மதிப்பை தேர்ந்தெடுக்கனா 17 12 கூட்டினீங்கன்னா 29. அது 30 தோராய மதிப்பு வரதுனால 29 விட அதிகம் சொல்லி போடணும். அடுத்த பாத்தீங்கன்னா பொருந்தாதை தேர்ந்தெடுக்க. எல்லாமே 50 70 90 வருது. எல்லாமே 90 வருது. இது மட்டும் வேற தொகை வர்றதுனால நம்ம அது 90 அதுதான் ஃபர்ஸ்ட் இருக்கிறது தான் பொருந்தாது. அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா கொடுக்கப்பட்டுள்ளவற்றுள் எந்த வடிவத்திற்கு சுற்றளவு காண இயலாதுன்னா இது எல்லாமே சதுரமா இருக்கிறதுனால இது கண்டுபிடிக்க முடியும். செவ்வகமா இருக்கிறதுனால இந்த பக்கம் தெரியல அதனால கண்டுபிடிக்க முடியாது. 40 10 பெருக்கல் 40 தொடர்புடைய வகுத்தல் கூட்டுனா 40 4 வகுத்தா 10 வரும். 40 10 வகுத்தா 4 வரும். 2 தான் வரும். அப்ப பாருங்க அதுதான் வருது. 500 கடைக்கு எடுத்து சென்று மதியிடம் பொருள்கள் வாங்கிய பின் எடுத்து சென்ற மதியிடம் 275 மீதம் இருந்ததில் ஒரு செலவழித்த தொகை என்னன்னா 500ல இருந்து 275 கழிச்சிங்கன்னா 225 வரும். அதான் ஆன்சர். அடுத்து அமலா 14 சென்டிமீட்டர் பக்கமுள்ள சதுரவடிவ அட்டையில் ஓவியம் வரைந்து அதன் ஓரத்தில் சரியை ஒட்டி அழகுபடுத்த விரும்பினால் அதன் சுற்றளவை கணக்கிடுக. 28க்கு சரியை வாங்கி வந்தால் அப்படின்னா அமலா வாங்கி வந்த சரியின் நீளம் 64. ஏன்னா ஒரு பக்கம் 16 இருக்கு. அப்ப சதுரத்தின் சுற்றளவு 4 பக்கம் வரும். 4 16 64 வரும். அடுத்து 10 ஓவிய அட்டைகளுக்கு தேவைப்படும் சரியின் நீளத்தை அருகில் உள்ள 100க்கு தோராயப்படுத்தினால் இப்ப 10 1க்கு 64னா 10க்கு 640 வரும். அது அருகில் உள்ள 100க்கு தோராயப்படுத்தினீங்கன்னா என்ன வரும்? 600ன்னு வந்துடும். 10 ஓவிய அட்டைகளுக்கு சரிகை வாங்க தேவைப்படும் பணம் எவ்வளவுனா 1க்கு 250 ரூபா இல்லைங்களா? 1க்கு 25 ரூபா. இப்ப 10க்கு என்ன வரும்? 250 ரூபாய். சரிங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். இது முன்னாடி இருக்க எல்லா பாடத்துக்கும் வீடியோ போட்டாச்சு. இதுக்கு பின்னாடி அடுத்தடுத்த படங்களுக்கு ஒரு வீடியோவை போட போறோம். நீங்க அதை பார்த்து பயன்படுத்திக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.